Hi friends, this is Land with GMK. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது 9th ஸ்டாண்டர்ட் ப்ரோ 7ல இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டட் ஸ்பீச் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவோட நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? and then இதுக்கு முன்னாடி நம்ம 1 to 8 வரை கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நோட்ஸ் தேவைப்படுது SGT TNTET எக்ஸாம்க்கு நோட்ஸ் தேவைப்படுது அப்படினா நீங்க வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்லயும் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி நீங்க அதுக்கு மெசேஜ் பண்ணி நீங்க டீடைல்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோல ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படினா என்னங்கறத பார்க்கலாம். சோ ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படிங்கறத நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்னா சொல்லுவோம். இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படினாலே நமக்கு இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படினா அர்த்தம். ஓகேவா? அப்போ நம்ம இங்க என்ன பார்க்க போறோம்? டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச்சை எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாத்துறது அப்படிங்கறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு சில ரூல்ஸ் எல்லாமே இருக்கு. சோ அதையும் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா? டைரக்ட் ஸ்பீச்னா என்ன ஃபர்ஸ்ட்? சோ ஒருத்தங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க அப்படினா அந்த வார்த்தையை நம்ம அப்படியே சொல்றது. ஓகேவா? அவன் வந்து இப்போ நம்ம கீழே எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு வார்த்தையை ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அதை அப்படியே நம்ம வந்துட்டு சொல்லுவோம். அந்த வார்த்தையை நம்ம எதுக்குள்ள போட்டு சொல்லுவோம்னா இன்வெர்டட் கம்மா போட்டு அதுக்குள்ள அவங்க சொன்ன அந்த சென்டென்ஸ் அப்படியே சொல்றது வந்து டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்றோம். இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா என்னன்னா ஒருத்தர் சொன்னதை ஒருத்தர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு, அந்த விஷயத்தை அப்படியே சொல்லாம சில சேஞ்சஸ், ஓகேவா, சின்ன சில சேஞ்சஸ் வந்துட்டு நம்ம பண்ணி அப்புறம் சொல்றது அதை இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இன்டைரக்ட் ஸ்பீச்சை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னு சொல்றோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னா என்ன? இன்டைரக்ட் ஸ்பீச்சை தான் நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இதுதான். அப்போ டைரக்ட்னா அப்படியே சொன்ன விஷயத்த ஒரு வார்த்தை கூட மாறாம சொல்றது. இன்டைரக்ட் ஸ்பீச்னா சில வார்த்தைகளை நம்ம மாத்தி போட்டு ஆனா அந்த மீனிங் மாறாம சொல்றது வந்துட்டு இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. she said I have won the first prize. so she said I have won the, நான் வந்து என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சா சொல்லும் போது என்ன சொல்றோம்? I have won the first prize அப்படிங்கறத யாரு, அந்த பொண்ணு, ஒரு பொண்ணு வந்துட்டு I have won the first prize அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ இது டைரக்ட் ஸ்பீச்ல வந்துட்டு நம்ம எப்படி எழுதுறோம்? she said அப்படின்னு போட்டு அவங்க சொன்ன அந்த வார்த்தையை நம்ம அந்த இன்வெர்டட் கமாக்குள்ள போட்டு சொல்றோம். ஓகேவா? இது டைரக்ட் ஸ்பீச். இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்ல நம்ம பாத்தீங்கன்னா she said that அப்படின்னு போட்டு she had won the first prize, அதாவது நான் வாங்கிட்டேன், நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதை நம்ம என்ன சொல்றோம்? அந்த பொண்ணு சொன்னா அவ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிட்டாலாம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அந்த பொண்ணு சொன்ன அதே கொட்டேஷனை சொல்லாம அதே சென்டென்ஸ் சொல்லாம அவ சொன்னா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாத்தி சொல்றோம். பாத்தீங்களா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கேர்ள் சொன்ன அந்த அப்படியே அந்த வேர்டு அப்படியே சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அதான் டைரக்ட் ஸ்பீச்னு சொல்றோம். இது செகண்ட் சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர் வந்துட்டு அந்த பொண்ணு சொன்ன மெசேஜை அப்படியே கன்வே பண்றாங்க. ஆனா அவங்களுடைய ஓன் வேர்ட்ஸ்ல எந்த ஒரு மீனிங்குமே சேஞ்ச் ஆகாம அவங்களுடைய ஓன் வேர்ட்ஸ்ல இது பண்றாங்க. ஸோ அதுதான் என்னன்னா நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? இங்க இந்த செட்டுன்னு வந்திருக்குல்ல, ஸோ மேலே செட்டுன்னு வந்திருக்கு, கீழே செட்டுன்னு வந்திருக்கு. இதை வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம்? ரிப்போர்ட்டிங் வேர்ப் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த லைன்ல இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்ன? செட் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம சில ரூல்ஸ் இருக்கும் பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதாவது சாதாரணமா ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரிப்போர்ட் பண்ணி நம்ம எழுதணும். அப்போ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்க. நம்ம என்னென்ன சேஞ்சஸ் வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரொனவுனை வந்துட்டு மாற்றணும். ஓகேவா? ஸோ நவுனா இருந்துச்சுன்னா அது ப்ரொனவுனா நம்ம வந்துட்டு மாற்றணும். அதுக்கப்புறமா வேர்பை ஃபாலோ பண்ணி டேட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ரிப்போர்ட்டிங் வேர்பை ஃபாலோ பண்ணி, வேர்பில் ரிப்போர்ட்டிங் வேர்ப்னா என்ன பார்த்தோம்? அந்த செட்டுன்னு ஒன்று பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் வேர்பை ஃபாலோ பண்ணி நம்ம டேட் அப்படிங்கிற ஒன்று போடணும். அடுத்ததா அதோட டென்ஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும், டைமை சேஞ்ச் பண்ணணும், பிளேஸை சேஞ்ச் பண்ணணும். இந்த சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணாதான் டைரக்ட் ஸ்பீச்சா இன்டைரக்ட் ஸ்பீச்சா நம்ம மாற்ற முடியும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. கௌசல்யா செட் we watched a film yesterday. கௌசல்யா சொன்னா நாங்க நேத்து படம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இப்போ இதை நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாற்றணும்ல. அப்போ நம்ம என்னென்ன சொல்லியிருக்காங்க? செட்டுக்கு அடுத்து, அதாவது ரிப்போர்ட்டிங் வேர்புக்கு ஃபாலோ பண்ணி டேட் போடணும். அப்போ நம்ம செட்டை இது பண்ணி டேட் போட்டாச்சு. அடுத்து ப்ரொனவுனா மாற்றணும். நம்ம சப்ஜெக்டா ப்ரொனவுனா மாற்றணும்.
மாற்றணும். அப்போ இங்கே வி அப்படிங்கிறது இருக்குது, நம்ம தே அப்படிங்கிறத மாற்றுறோம். விங்கிறத தேயாக தான் மாற்றணும். ஓகேவா? அடுத்ததாக என்ன பண்ணணும், நம்ம டென்ஸை மாற்றணும். அப்போ இங்கே வாட்ச்டு இருக்கு, இங்கே வந்து வாட்ச்டு தான். இந்த மேலே உள்ளதில் பார்த்தீங்கன்னா டென்ஸ் எப்படி மாறி இருக்கும்னா ஐ ஹாவ் ஒன் அப்படிங்கிறது ஹேட் ஒன்னாக மாற்றிருக்காங்கல்ல. ஸோ அது மாதிரி இங்கே வந்துட்டு நமக்கு வாட்ச்டு தான் வரும். ஓகேவா? அடுத்ததாக ஃபிலிம் அப்படிங்கிறது அப்படியே தான். எஸ்டர்டே அதாவது டைம், எஸ்டர்டே அப்படிங்கிறத த டே பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டை ரிப்போர்ட் பண்ணுறது. இந்த 4 சேஞ்சஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ணாதான் என்னென்னா நமக்கு ஒரு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் இன்டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக மாறும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொனவுன் மாற்றணும், டேட் போடணும், டென்ஸ் டைம் பிளேஸாக மாற்றணும். அடுத்ததாக இம்பரேட்டிவ். இப்போ ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இருக்குது, அதை எப்படி ரிப்போர்ட் பண்ணணும்? இம்பரேட்டிவ்னா என்ன, நம்ம ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறோம், இல்லை ஆர்டர் பண்ணுறோம், இல்லை சஜஷன் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரியான சென்டென்ஸை நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி இம்பரேட்டிவ் சென்டென்ஸை நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பேட்டர்னை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். அந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ரெக்வஸ்ட்டோ இல்லை ஒரு ஆர்டரோ ஒரு சஜஷனோ இருக்குது அப்படின்னா அது கூட சம்ஒன். ஓகேவா? சம்ஒன் அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே அந்த சென்டென்ஸில் யாரை சொல்லியிருக்காங்களோ அவங்கள. ஓகேவா? அதை தான் சம்ஒன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ளஸ் டூ போட்டு அங்கே சென்டென்ஸில் வர அந்த இன்ஃபினிட்டிவை நம்ம வந்துட்டு போட்டுறணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். கார்த்தி செட் டு ராம் ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆன் த ஃபேன். கார்த்தி வந்து ராம்கிட்ட சொன்னால் தயவு செய்து ஃபேன் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இப்போது இதை நம்ம எப்படி மாற்றணும்னா செட் அப்படிங்கிறத நம்ம ரெக்வஸ்டட், இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க ப்ளீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரெக்வஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். செட் டு எடுத்துட்டு ரெக்வஸ்டட் அப்படின்னு போடுறோம். சம்ஒன், இங்கே சம்ஒன் அப்படிங்கிறது யார், ராம். ஓகேவா? ராம் கிட்ட தானே சொல்கிறோம், கார்த்தி வந்து யார்கிட்டயோ சொல்கிறான், அது யார், ராம்கிட்ட. அப்போ ராம் அப்படிங்கிறத போடுறோம். அடுத்து டூ போட்டாச்சு. அடுத்து இங்கே என்ன இருக்குது, சுவிட்ச் ஆன் த ஃபேன் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ். ஸோ சுவிட்ச் ஆன் த ஃபேன் அப்படிங்கிறத போடுறோம். இந்த மாதிரி நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்ஸை நம்ம மாற்றணும். ஓகேவா? அடுத்ததாக கொஸ்டின் சென்டென்ஸ். இப்போ ஒரு கொஸ்டின் சென்டென்ஸாக இருக்குது, அதை எப்படி ரிப்போர்ட்டிங்காக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இதுக்கு என்ன பேட்டர்ன் அப்படின்னா ஆஸ்க்டு போடணும், இல்லைனா வாண்டட் டு நோ அப்படிங்கிறத போடணும். ஓகேவா? செட்டை எடுத்துகிட்டு நம்ம ஆஸ்க்டு அல்லது வாண்டட் டு நோ அப்படிங்கிறத போடணும். ப்ளஸ் அங்கே என்ன கொஸ்டின் வேர்டு இருக்கோ அந்த கொஸ்டின் வேர்டு, அதுக்கப்புறமா ப்ரொனவுனாக மாற்றணும், அதுக்கப்புறமா வேர்பு போடணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு கொஸ்டின் சென்டென்ஸை ரிப்போர்ட்டடாக மாற்றுறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிள், சி செட் டு மீ வேர் டிட் யூ கோ. அவள் என்கிட்ட சொன்னால் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்போது சி ஆஸ்க்டு மீ. ஓகேவா? செட் டு மீ அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆஸ்க்டு போடணும். இல்லை எனக்கு தெரிஞ்சுக்கிடணும்னு நினச்சா அப்படிங்கிற மாதிரியான மீனிங்கில் வரணும்னா வாண்டட் டு நோ அப்படிங்கிறத போடணும். ஓகேவா? ஸோ இங்கே ஜஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க, அப்போ நம்ம ஆஸ்க்டு போடணும். ஆஸ்க்டு மீ வேர் என்ன பண்ணுறோம், கொஸ்டின் வேர்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வேர் கொடுத்துருக்காங்க, அதனால் வேர் போடுறோம். அடுத்து ப்ரொனவுன் சேஞ்ச் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், யூங்கிற ப்ரொனவுனை ஐயா மாற்றுறோம். இங்கே எதனால் ஐயா மாற்றுறோன்னா வேர் டிட் யூ கோன்னு என்கிட்ட தான் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ என்கிட்ட தான் கேட்குறாங்கனால நான் அப்படிங்கிற வார்த்தையை தான் இங்கே யூஸ் பண்ணணும். அடுத்ததாக வெர்பு கோங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், பாஸ்ட் டென்ஸாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் மாற்றுறோம், வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்னென்னா ஒரு கொஸ்டினை ரிப்போர்ட்டிங்காக மாற்றுறது. இன்கேஸ் நம்மளுக்கு வந்துட்டு கொஸ்டின் வேர்டு அதாவது WH கொஸ்டினாக வரலை அப்படின்னா, ஓகேவா, அதாவது வேர், ஹூ, வாட் அந்த மாதிரி WH கொஸ்டினாக வராமல் இருந்துச்சு அப்படின்னா அப்போது நம்ம என்ன யூஸ் பண்ணால் இஃப் அல்லது வெதர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். பிரவீனா ஆஸ்க்ட் ஹாவ் யூ வாட்டர்ட் த பிளான்ட்ஸ். அதாவது பிரவீனா வந்துட்டு கேட்குறா, நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுறீங்களா, பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது இங்கே வந்துட்டு நமக்கு WH கொஸ்டின் இல்லை, ஹேவ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி கொஸ்டின் மேக் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணால் பிரவீனா ஆஸ்க் இஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும், அல்லது வெதர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படி தான், இஃப் ஐ ஹேட் வாட்டர்ட் த பிளான்ட், யூங்கிறது ஐயா மாறுது, வாட்டர்டுங்கிறது ஹேட் வாட்டர்டாக மாறுது, ஹேவ் வாட்டருங்கிறது ஹேட் வாட்டராக மாறுது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நமக்கு WH கொஸ்டின் இல்லைனா இஃப் அல்லது வெதர் யூஸ் பண்ணணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 டைப் நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ காமனாக இதில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சில வேர்ப்ஸ் வந்துட்டு காமனாக நமக்கு டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் அக்செப்ட்னா என்ன, ஏற்றுக்கிறது. ஓகேவா? அடுத்ததாக அட்வைஸ் பண்ணுறது, அப்பாலஜஸ் மன்னிப்பு,
ஆஸ்க்னா கேள்வி கேட்குறது, அஷ்யூர் அப்படின்னா நான் வந்துட்டு கண்டிப்பாக உனக்கு உத்தரவாதம் தாரேன்னு சொல்லுவாங்களே, ஸோ உத்தரவாதம் அப்படின்னு சொல்லலாம். ப்ளேம்னா திட்டுறது, வைரதுன்னு சொல்லலாம். அடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஓகேவா. காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ஒன்றுக்கு இணையாக இன்னொன்று தர்றது. அடுத்து வந்துட்டு கங்க்ராச்சுலேட், பாராட்டுறது. எக்ஸ்பிளைன், விவரிக்கிறது. க்ரீட் அப்படின்னா என்னென்னா கொஞ்சம் பேராசைப்படுறது அந்த மாதிரி சொல்லலாம். க்ரீட் அப்படி அது வந்து க்ரீடு. ஸோ க்ரீட் அப்படிங்கிறது நம்ம க்ரீட்டிங்ஸ் கொடுப்போம்ல, ஸோ ஏதாவது வாழ்த்துறது அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஹோப்னா நம்பிக்கை, இன்வைட்னா நம்ம அழைத்தல், ஓகேவா. அடுத்து ஆஃபர்னா தெரியும்ல, ஸோ ஆஃபர் கொடுக்கறது, அதை ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்கறது. அடுத்து ஆர்டர் அப்படின்னா நம்ம ஆர்டர் பண்ணுறது, அதாவது கட்டளை அப்படின்னு சொல்லலாம். பெர்சுவாட் அப்படின்னா என்னென்னா அறிவுறுத்துறது இல்லை வலியுறுத்துறதுன்னு சொல்லலாம். ப்ராமிஸ் பண்ணுறது, சத்தியம் பண்ணுறது. அடுத்து ரிமைண்டர், ஞாபகப்படுத்துறது. ரெக்ரெட். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா சேனா என்னென்னா சொல்கிறது. சஜஸ்ட் அப்படிங்கும்போது நம்ம தீர்வு, ஓகேவா, அப்படி தீர்வு நம்ம ஏதாவது சஜஷன் கொடுக்கறது. அடுத்து டெல்னாலும் பேசுறது. தேங்க் அப்படின்னா நன்றி. ஆன்சர்னா விடை. வான் அப்படின்னா எச்சரிக்கை. என்கரேஜ்னா நம்ம ஒரு இதை ஊக்குவிக்கிறது, ஓகேவா. ஸோ ரெக்ரெட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். சிம்பத்தைஸா அப்படின்னா கருணை. ரெஃப்யூஸ்னா மறுக்கிறது. இன்ஸ்ட்ரக்ட்னா நம்ம வந்துட்டு வழி நடத்துறது, ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப்ஸ். அடுத்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும், ஓகேவா. மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்ததாக ரூல்ஸ் ஆஃப் சேஞ்ச். ஸோ இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், நல்லா அதாவது தெரியணும். இந்த ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியும், அதுக்காக சொல்கிறேன். இப்போது டைரக்ட் ஸ்பீச்சில் ஐயன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அதை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும் போது அது மேனாக இருந்தால் ஹீனும், ஃபெமினன் அதாவது பெண்ணாக இருந்தால் அதை சி அப்படின்னும் நம்ம வந்துட்டு போடணும், ஓகேவா. இங்கே ப்ளூரல் வந்துட்டு வராது. அடுத்து யூ அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அது சப்ஜெக்டாக வரும்போது ஹி ஷீங்கிறத யூஸ் பண்ணுறோம். அது ஆப்ஜெக்டாக வரும்போது ஹிம் அல்லது ஹெர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ப்ளூரலில் பார்த்திங்கன்னா தெம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும், ஓகேவா. ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. யுவர் வந்துச்சு அப்படின்னா ஹிஸ் அல்லது ஹெர் போடணும், இல்லைனா தேர் போடணும். மைன்னு வரும்போது ஹிஸ் அல்லது ஹெர் அல்லது தேர் போடணும். மை செல்ஃப் அப்படின்னு வந்துச்சுன்னா ஹிம் செல்ஃப், ஹெர் செல்ஃப், தெம் செல்ஃப். ஸோ அந்த அது வந்து ஃபெமினினா இல்லை மேஸ்குலினா இல்லை ப்ளூரலா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போடணும். பி அஸ் அப்படின்னு வரும்போது அங்கே மேஸ்குலின் ஃபெமினின் வராது, ப்ளூரல் மட்டும்தான் வரும். வி வந்தால் தே, அஸ் வந்தால் தெம் போடணும், ஓகேவா. ஸோ அடுத்ததாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க டைம் அண்ட் பொசிஷனுக்கு. அதாவது திஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை டேட் அப்படின்னு சொல்லி நம்ம போடணும். தீஸ்னா தோஸ், நவ் அப்படின்னா தென், எகோ அப்படின்னா பிஃபோர்னு நம்ம மாற்றணும் இன்டைரக்டாக எழுதும்போது. லாஸ்ட் நைட் அப்படின்னா ப்ரீவியஸ் நைட், நெக்ஸ்ட் டே அப்படின்னா ஃபாலோவிங் டே, டுடே அப்படின்னா டேட் டே, எஸ்டர்டே அப்படின்னா த ப்ரீவியஸ் டே அப்படிங்கிறத போடணும். டுமாரோ அப்படின்னா தி நெக்ஸ்ட் டே அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா ஃபாலோவிங் வீக், லாஸ்ட் வீக் அப்படின்னா ப்ரீவியஸ் வீக், ஹியர் வந்தால் தேர் போடணும், ஓகேவா. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக மாற்ற முடியும். அதனால் நோட் பண்ணி வச்சு இதெல்லாம் படிச்சுக்கோங்க, ஓகேவா. அடுத்ததான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரூல்ஸை வச்சு தான் கொடுத்துருப்பாங்க. என்ன இங்கே கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு ஏல வந்துட்டு ஸ்பீக்கர், பியில் வந்து கொஸ்டினர், ஓகேவா. இப்போ பியில் வந்துட்டு என்னென்னா கொஸ்டின் கேட்குறாரு. வாட் டிட் ஹீ சே, அவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹாவ் டு கோ, நான் வந்து போகணும்னு சொன்னான் அப்படின்னு. அப்போ இதை வந்துட்டு ரிப்போர்ட்டராக நீங்கள் வந்துட்டு எப்படி எழுதுவீங்க அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹீ ஷேட் டேட் ஹீ வாண்டட் டு கோ, அவன் சொன்னான் அவன் இப்போ போகணும் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டர் வந்துட்டு சொல்லுவார். ஸோ அது மாதிரி தான் எல்லாத்துக்கும், ஓகேவா. கொஸ்டினர் வந்துட்டு அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க. அதுக்கு ஸ்பீக்கர் வந்துட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சாக நம்ம இங்கே வந்துட்டு மாற்றி எழுதுதோம், ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு ஜஸ்ட் ஒருக்கா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க என்னென்ன இதுக்கு என்னென்ன போடணும். ஸோ டோன்ட் டச் த ஒயர் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, இங்கே வார்ன் பண்ணுறாங்க, அப்போ வார்ன்ட் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. பிரிங் சம் வாட்டர் ப்ளீஸ் அப்படின்னா ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, அப்போ ரெக்வஸ்டட் அப்படின்னு போடுறோம். கன்சல்ட் த டாக்டர் அப்படின்னா அட்வைஸ், ஸோ அட்வைஸ்டு அப்படிங்கிறத போடுறோம், ஓகேவா. ஸோ இதுக்கு தான் நம்ம மேலே வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வேர்ப்ஸ் லிஸ்ட்டு பார்த்தோம், அதுக்கு தான். ஓகே, அடுத்ததாக வந்துட்டு ஸோ சேம் எக்ஸசைஸ் தான், நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து டு நாட் ஸ்பாயில் த எக்கோசிஸ்டம், அதனால் அட்வைஸ் போட்டிருக்கோம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ புக்டு. ஸோ ஹேவ் அப்படின்னு வந்திருக்கனால நம்ம இஃப் அல்லது வெதர் போடணும்னு பார்த்தோமா, ஸோ அதனால இஃப் கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் இது கொஸ்டின், அதனால ஆஸ்க்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா என்னன்னா இது ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா செட் அட் போடலாம், இல்லைன்னா டோல்டு அப்படிங்கிறதையும் போடலாம். ஓகேவா. அடுத்ததாக ப்ளீஸ் வந்திருக்கு. ஸோ ரெக்வஸ்டட் அப்படிங்கிறத பார்த்துடணும். இந்த மாதிரி ஆப்ஷனில் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். 4 ஆப்ஷன் கொடுத்து எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரியும் நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம ஆன்சரை வந்துட்டு எடுக்க முடியும் இந்த வேர்பை யூஸ் பண்ணியே. அதுக்கு தான் சொல்கிறது. ஓகேவா. அடுத்ததாக சாதாரண ஸ்டேட்மெண்ட். ஸோ செட் தட் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. செட் தட் அப்படின்னு. அடுத்ததும் அதே மாதிரி தான் சாதாரண ஸ்டேட்மெண்ட், டோல்டு கொடுத்துருக்குறாங்க. இங்கே கொஸ்டின் வந்திருக்கனால இங்கே பிரபு ஆஸ்க்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்து லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது டைரி ரைட்டிங்னா என்ன அப்படிங்கிறது தான். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. டைரி ரைட்டிங் அப்படின்னா என்ன? ஸோ டைரி ரைட்டிங்னாலே நமக்கு என்ன தெரியும், டைரினாலே பர்சனலாக நம்ம எழுதுறது தான். அப்போ இது வந்துட்டு ரொம்பவே பர்சனலான இது. அடுத்து இன்ஃபார்மல், அதாவது யாரும் உட்காந்து டைரியில் ஃபார்மலாக லீவ் லெட்டர் எழுதுகிற மாதிரி உட்காந்து ஃபார்மலாக எழுத மாட்டோம். ஸோ அதனால இதை நம்ம இன்ஃபார்மல் கேட்டகரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டைரி ரைட்டிங்கிறது ஒரு இன்ஃபார்மல் கேட்டகரி. இந்த டைரி ரைட்டிங் அப்படிங்கிறது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஒரு கதையாக ஒரு டெஸ்கிரிப்ஷனாக, அதாவது ஒரு டெஸ்கிரைப் பண்ணி ஒரு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை எழுதுகிறோம். ஓகேவா. ஸோ அடுத்து நம்மளுடைய டைரியில் நம்ம என்னென்ன எழுதலாம் அப்படின்னு நமக்கு தோணுதோ, நமக்கு ஒர்த்தாக இருக்குதோ, ஸோ அந்த கண்டென்ட்டை நம்ம டைரியில் வந்துட்டு எழுதுகிறோம். இந்த டைரியில் எழுதக்கூடிய அந்த ஸ்டைல், டோன் எல்லாமே என்னென்னா ஒரு இன்ஃபார்மலாக இருக்கும், பர்சனலாக இருக்கும். அது வந்துட்டு சப்ஜெக்டை பொறுத்தது தான். ஓகேவா. இப்போ ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு என் டைரியில் நான் ஃபார்மலாக தான் எழுதுவேன் அப்படின்னா அது ஃபார்மல் தான். ஸோ அப்போது ஒரு சப்ஜெக்டை பொறுத்து தான் வந்துட்டு அது மாறும். ஆனால் மேக்ஸிமம் டைரி அப்படின்னாலே அது ஒரு இன்ஃபார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ யூ கேன் ஃப்ரீலி எக்ஸ்பிரஸ், நம்மளுடைய டைரியில் நம்ம வந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத ஃப்ரீயாக நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அடுத்து ஒரு அஸ் அ டைரி, அதாவது டைரி வந்துட்டு எழுதுறாங்கல்ல, ஸோ அவங்களுடைய பர்சனல் டாக்குமெண்ட்டாக இருக்கிறனால டைரியில் எந்த ஒரு சிக்னேச்சரும் ஸ்டார்டிங்கில் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக மோர் ஃப்ரீக்வெண்ட்லி, அதாவது அடிக்கடி வந்துட்டு நம்ம டைரியில் என்ட்ரிஸ் வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்மளுக்கு என்னென்ன ஈவெண்ட் நடக்கோ எல்லாத்தையும் கொடுப்போம் அப்படிங்கிறதுனால அது சொல்கிறாங்க. அடிக்கடி நம்ம வந்துட்டு என்ட்ரி கொடுப்போம். நம்ம எவ்வளோ வந்துட்டு நம்ம பண்ணுறோமோ அதை என்ஜாய் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், அந்த டைரியை வந்து எழுதுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த டைரி எழுதுறதுனால நம்ம நிறைய கற்றுக்கிடவும் செய்வோம். ஓகேவா. நிறையா லேர்ன் பண்ணிக்கவும் செய்வோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நமக்கு இந்த ப்ரோஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. மறக்காமல் நீங்கள் அடுத்த வீடியோ வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன போடலாம், அதாவது 8th சப்ளிமெண்ட்ரி பெண்டிங் இருக்குல்ல, அதை போடுவோமா இல்லை 9th போயம் போடுவோமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.